2021 வருஷத்திலே முதலாவது ஞாயிற்றுக்கிழமை 3வது திகதி தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்திருக்கிறார். வருஷத்தின் வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் தெரியும். முதலாம் திகதி விழிப்புணர்வு ஆராதனையிலே குறைந்த நேரத்திலே ஒரு சாராம்சத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொன்னேன். அதாவது இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் நாம் நம்முடைய கவனத்திலே இருக்க வேண்டிய, கருத்திலே கொள்ள வேண்டிய சில காரியங்கள் என்ன என்பதை மாத்திரம் சொல்லும்படியாய் கர்த்தர் இரக்கம் செய்தார். இந்த நாளிலே சற்று விரிவாய் அதை நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்க போகிறோம். ஆகாய் என்று சொன்னால் ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. ஆகாய் என்று சொன்னால் பண்டிகை, கர்த்தரின் பண்டிகை, எனது பண்டிகை, பெரும் மகிழ்ச்சி என்று பொருள். ஆகாய் என்று சொன்னால் பண்டிகை, கர்த்தரின் பண்டிகை, எனது பண்டிகை, பெரும் மகிழ்ச்சி என்று பொருள். கர்த்தருடைய தூதன் என்று சொல்லப்படுகிற அந்த பதம் 1வது அதிகாரத்தில் 3வது வசனத்திலே வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகாய் அவன் தீர்க்கதரிசி என்பதற்கான அத்தாட்சி ஆதாரம் 1வது அதிகாரத்தின் 1வது வசனத்திலும் 2வது அதிகாரத்தின் 1வது வசனத்திலும் 10வது வசனத்திலும் எஸ்ரா தீர்க்கதரிசி புத்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனத்திலும் அது தெளிவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவன் தீர்க்கதரிசி என்று சொல்லி அவன் தெளிவாய் அங்கீகரிக்கப்பட வேண்டும், சொல்லப்பட வேண்டும். இஷ்டப்படி தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. நான் அப்போஸ்தலன், இப்ப நிறைய பேரை பார்த்தீங்கன்னு சொன்னா நான் அப்போஸ்தலன் அப்படின்னு சொல்றான். அப்போஸ்தலர்கள் என்றால் யார் என்று சொல்லி அறிவில்லாதத்தனம். அதாவது தேவனுக்காய் சபைகளை உருவாக்கி இருக்க வேண்டும், தேவனை பார்த்திருக்க வேண்டும், தேவனத்தை கற்றிருக்க வேண்டும். இவர்கள் தான் உண்மையான அப்போஸ்தலர்கள். ஆனால் இந்த நாட்களில் சபைகளை நிறுவாதவர்கள், அதாவது ஊழியமே செய்யாதவர்கள் கூட தன்னை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறதை நாங்கள் பார்க்க முடியும். அது இருக்கணும், அதை குறித்து நமக்கு அக்கறை இல்லை. அதே நேரத்தில் இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தத்தின்படி ஆகாய் 1:13 நாங்கள் வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் என்று சொல்லி, அதாவது தேவன் தன்னுடைய சபைக்கு சொல்ல வேண்டியதான காரியங்களை தன்னுடைய தூதனை கொண்டுதான் சொல்லுவார். வெளியில இருந்து யாரும் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, சொல்லவும் முடியாது. ஒரு சபைக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டுமானால், சபையின் ஆடுகளை குறித்து சொல்ல வேண்டுமானால் யாரை கொண்டு சொல்வாரு? மேய்ப்பனை கொண்டுதான், தூதனை கொண்டுதான் சொல்லுவார். வேற யாரையும் கொண்டு சொல்ல மாட்டார். ஏன் என்று சொன்னால், வெளியிலிருந்து பார்க்கிறவங்களுக்கு தெரியும் இந்த ஆடு என்ன நொண்டி நொண்டி நடக்குது, இந்த ஆடு ஏன் அப்படி சோர்ந்து போயிருக்குது, இந்த ஆட்டு மேல பாருங்க இவ்வளோ மயிர்கள் இருக்கிறது, இதை கத்தரிக்கிறதே இல்லை போல, இந்த ஆடு பாருங்க இவ்வளோ அசிங்கமா இருக்குது, அல்லது இந்த ஆடு இவ்வளோ அழகா இருக்குது அப்படின்னு சொல்லி வெளி தோற்றத்தை வைத்து மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். ஆனால் அந்த ஆடு ஏன் நொண்டி நொண்டி நடக்குது என்பது யாருக்கு தெரியும்? மேய்ப்பனுக்கு தான் தெரியும். அந்த ஆடு ஏன் இவ்வளோ மயிரோடு கூட இருக்கிறது என்று சொல்லி யாருக்கு தெரியும்? மேய்ப்பனுக்கு தான் தெரியும். அந்த ஆட்டுக்கு மயக்க தெரிஞ்சா அந்த ஆட்டுக்கு ரேஷ் வந்துடும், அப்படின்னா ஆட்டுக்கு ஏதாவது சரீரத்திலே உபாதைகள் உண்டாகிடும் சொல்லி அந்த காரணத்தின் நிமித்தம் தான் அந்த மேய்ப்பன் அந்த குறிப்பிட்ட ஒரு ஆட்டை மயக்கத்தரிக்காத படிக்க வைத்திருக்கிறான். அது வெளியில இருந்து பார்க்கணும் தெரியுது, என்ன இப்படி அலங்கோலமா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஆட்டை குறித்து உள்ளான காரியங்கள் யாருக்கு தெரியும்? தூதனுக்கு தான் தெரியும். அதனாலதான் தேவன் ஒரு குறிப்பிட்ட ஆட்டை ஒரு மந்தையிலே சேர்த்து வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இந்த மேய்ப்பன் அந்த ஆட்டை கொண்டு போய் அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே விடுகிறான், பசுமையான புல்வெளிக்கு நேராக நடத்துகிறான். அப்ப ஒரு சின்ன பட்டியல கொண்டு, ஒரு ஆட்டு பட்டியல கொண்டு விட்டாலும் கூட அதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஒரு பெரிய ஆட்டு பட்டியல கொண்டு விட்டாலும் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. எதை செய்தாலும் ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் வந்து யாருக்கு தெரியும்? மேய்ப்பனுக்கு தான் தெரியும், தூதனுக்கு தான் தெரியும். அதனால்தான் புதிய ஏற்பாட்டில வெளிப்படுத்தும் விசேஷத்துல தேவன் வெளிப்படுத்தும் பொழுது, சபையை குறித்து வெளிப்படுத்தும் பொழுது, வெளிப்படுத்தும் விசேஷம் 2வது அதிகாரம் 1வது வசனம் எபேசு சபைக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், எபேசு சபை தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால்
இரண்டாவது அதிகாரம் 8வது வசனம், சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், இரண்டாவது அதிகாரம் 12வது வசனம், பெருகமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், இரண்டாவது அதிகாரம் 18வது வசனம், தியத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், மூன்றாவது அதிகாரம் 1வது வசனம், சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், மூன்றாவது அதிகாரம் 7வது வசனம், பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், மூன்றாவது அதிகாரம் 14வது வசனம், லவோதிகியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் என்று சொல்லி சபையின் தூதனுக்கு சொல்லிதான் சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறான். ஆனா இந்த நாளில தடியெடுத்தவன் எல்லாம் தண்டல்காரன் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அத போல இஷ்டப்படி பேசுறது, இஷ்டப்படி சொல்றது, ஒருவரை பத்தி இன்னொருவர் குறை கூறுவது எல்லாமே நடந்துட்டு இருக்கிறது. மாத்திரமல்ல, வெளியிலிருந்து பார்க்கிறவங்க, வெளி சபையிலிருந்து பார்க்கிறவங்க இன்னொரு சபையில் உள்ளவங்கள அவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க, அவங்க ஏன் அப்படி ஆராதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றது. கர்த்தர் இதை சொன்னால் அதை தான் நானும் எங்களுக்கு செய்ய வேண்டியவர்களாய், பின்பற்ற வேண்டியவர்களாய், கடைபிடிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அப்படி இல்லைன்னு சொன்னா என்ன பண்றது? அந்த ஆட்டை வெட்டி தொங்க விட வேண்டும். சபையில விட்டு கர்த்தர் கொடுக்கிறதான அந்த மேற்பனுக்கு கீழே அடங்கி இருக்க முடியாத ஆடுகள் சில நேரம் தனிமையாய், உங்களுக்கு ஒரு காரியம் தெரியும், ஆட்டுக்கு மூளை இருக்கு இல்லையா? எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி ஆட்டுக்கு மூளை இருக்கு. ஆனா நான் சொல்ற மூளை அறிவு கிடையாது. மற்ற எல்லா மிருகங்களுக்கும் அறிவு இருக்கு, 5 அறிவுகள். ஆனா ஆட்டுக்கு அறிவு கிடையாது. நீங்க யோசிக்க புது கதையா இருக்கு. என்சைக்ளோபீடியா என்று சொல்லப்படுகிறதா ஒவ்வொரு காரியத்தை குறித்து ஆராய்ந்து எழுதி வைத்திருக்கிறதா புத்தகம், பெரிய புத்தகம் நிறைய இருக்கு. அப்ப அந்த புத்தகத்தை எடுத்து வாசிச்சு பார்த்தா ஆட்டை குறித்து, அப்படி இல்லைன்னா இன்டர்நெட்ல போய் வாசிச்சு பார்த்தா ஆட்டை குறித்து, ஆட்டின் சுபாவங்கள் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தா ஆட்டுக்கு மூளை இல்லை, அதாவது அறிவு இல்லை ஆட்டுக்கு. அதனால சொல்றது ஆடு மாதிரி இருக்கலாம் அப்படின்னு. என்ன ஆட்டுக்கு அறிவு கிடையாது. அதனால அறிவில்லாத நிமித்தமாய் தான் மாட்டை மேய்க்கிறதுக்கு கூட மேய்ப்பர்கள் இருக்க மாட்டாங்க. ஆனா ஆட்டை மேய்க்கிறதுக்கு மேய்ப்பர்கள் இருப்பாங்க. வண்டியை மேய்க்கிறதுக்கு மேய்ப்பர் இருப்பாங்களா? வண்டி மேய்ப்பன் சொல்லுவாங்களா? மாட்டு மேய்ப்பன் சொல்லுவாங்களா? ஆட்டு மேய்ப்பன் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆடுகளை மேய்க்கிறவன் தான் மேய்ப்பன், அவன் தான் இடையன். யாராவது கோழியை மேய்க்கிறது பார்த்துருக்கீங்களா? அப்படின்னு சொல்லி இப்படியே மேய்ச்சிட்டு போவாங்களா? அப்படின்னு பாட்டுக்கு இஷ்டப்படி போவோம். நாங்க பின்னால போனாலும் அது எங்கேயாவது ஓடி போயிடும். ஆனால் ஆட்டை பாருங்க, நாங்க முன்னால போனா அது நமக்கு பின்னால வந்துட்டே இருக்கு. அதே நேரத்தில் ஒரு ஆடு பிரிஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னா அந்த ஆடு எங்கேயாவது போயிட்டு சிக்கி சின்ன பின்னமாகி சீடு குலைந்து போயிடும். அதனாலதான் மேய்ப்பன் என்று ஒருவரை உருவாக்கி ஆண்டவர் அந்த ஆடுகளை கொடுத்திருக்கு. அதுக்குன்னு சொல்லி உங்களுக்கு அறிவு இல்லைன்னு சொல்லி நான் சொல்ல வரல, எல்லாருக்கும் அறிவு இருக்கு. அதாவது உலக அறிவு எல்லாருக்கும் இருக்கிறது, உலக அறிவு. அதை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு என்று சொல்லப்படுகிறது. எவ்வளவுதான் வேதத்தை வாசித்தாலும் ஒவ்வொரு முறையும் ஒரே வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவன் புது புது அர்த்தங்களை, புது புது வெளிப்பாடுகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அப்ப இந்த ஒரே ஒரு வேதாகமத்தை வைத்து 2000 வருஷங்களாய் உலகத்திலே தலை சிறந்த போதகர்கள், மேய்ப்பர்கள் இன்னும் பேசிட்டு இருக்கிறாங்க. பேசியும் இதுல புரியாத, தெரியாத, அறியாத காரியங்கள் ஏராளம் உண்டு. அதனால வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, வெளிப்படுத்தப்பட்டது அது மனுஷனுக்குரியது, மறைக்கப்பட்டது அது கர்த்தருக்குரியது. அப்படி என்று சொன்னால் மறைக்கப்பட்ட ஏராளமான ரகசியங்கள் வேதத்தில் உண்டு. தானியேல் தீர்க்கதரிசிக்கு சொல்லுகிறார், இதை நீ முத்திரை போடு. யோவானுக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், இதை நீ முத்திரை போடாது. அவனுக்கும் சொல்லுகிறார், இடிகள் முழங்கினதை நான் என்ன எழுத போனேன், அப்பொழுது ஒரு சத்தம் கேட்டது, என்னது, இது எழுதாதபடிக்கு முத்திரை போடு. அப்ப வெளிப்படுத்தல் விசேஷத்திலும் மறைக்கப்பட்ட விஷயங்கள் உண்டு. ஆண்டவரை கேட்கிறதா, கேட்டு ஜெபிக்கிறதா ஒரு காரியம். ஒரு நாள் ஆண்டவரை, யோவானுக்கு 2000 வருஷங்களுக்கு முன்புதான், உங்களுடைய வருகைக்கு முன்புதான் நடக்கிறதான காரியங்களை வெளிப்படுத்தினீங்களே, அதே போல இனிமேல் நடக்க போவதான காரியங்களை எனக்கு வெளிப்படுத்து அப்படின்னு சொல்லி என்னுடைய சொல்லுவோம். தேவ சமூகத்தில் நான் சொல்லுவேன், ஏன்னா நான் ஜெபிக்கிறதை நான் சொல்லணும், கேட்கிறதை நான் சொல்லணும். நான் கேட்கிறது தேவன் அனுடைய வருகிற காரியங்கள் சொல்லித்தான். இந்த வருஷத்துல யாருடைய தீர்க்க தரிசனங்களையும் இன்னும் நான் கேட்கிறேன்.
எல்லாரையும் குறித்து பார்த்தோம்னு சொன்னா எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, கண்டிப்பா கொரோனாவை குறித்து சொல்லியிருப்பாங்க, இது அப்படி வரும் இப்படி வரும் இன்னும் அப்படி இருக்கு இப்படி இருக்கு. ஆனா ஆண்டோட அந்த விசுவாசத்தோடு கூட ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது நான் கத்திரத்தில் ஆண்டோட இந்த வருஷத்துல நீங்க சரியானதை எப்பயும் சரியானதான் சொல்றாரு, திட்டமாய் நடக்கிறதான காரியங்களை மாத்திரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. கடந்த வருஷங்களில் அதிகமான தீர்க்க தரிசனங்களை கத்த தரவும் இல்லை, ஆனால் கொடுத்த சில தீர்க்க தரிசனங்களை கத்த நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அப்ப சபையின் காரியங்களை குறித்தும் சபையின் நிறைவுகள் குறைவுகள் நிலைமைகள் பற்றியும் தேவன் தன்னுடைய தூதனுக்கு அறிவிப்பார். அறிவித்து சபைக்கு சொல்லுவார். அதை இந்த நாட்களிலே அநேகமான தூதர்கள் தேவனுடைய ஊழியக்காரர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ராத்திரி படுத்திலிருந்து காலையில் இன்டர்நெட்ல இருந்த செய்தியை எடுத்துட்டு வந்து அப்படியே சபைக்கு கொடுக்குறாங்க. அது ஊழியம் கிடையாது. தேவ சமூகத்தை நம்ப வேண்டும். தேவ சமூகத்தை நம்ப. இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்த நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் இதை தியானித்து 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 அப்படியே பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு மாத்திரம் இப்ப நான் சொல்ற அந்த 7 சபைகளுக்கும் தூதனுக்கு எழுதின காரியங்களை ஆண்டவரே 31ஆம் தேதி கடைசியான தேவ சமூகத்திலே ஆராதனைகளை ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது சொன்னதை தான் எழுதி கொண்டேன். அன்னைக்கும் கர்த்தர் பேசுறேன், அதுக்கு முன்னாடி சொல்றேன், இதுதான் கடைசியா எழுதி வச்சிருக்கிற காரியம். அப்ப தேவன் ஒவ்வொரு நாளும் தேவனிடத்திலிருந்து கேட்டு புதிய மன்னாவை நம்ம கொடுக்க வேண்டும். பழசு நாரி பேர் ஆனதான் சொல்ல, அன்னைக்கு தேவையானதை நீ எடுத்துக்கோ, நாளைக்கு தேவையானது உனக்கு கிடைக்கும். சனிக்கிழமை மாத்திரம் ஓய்வு நாளைக்கு முன்னே தினத்தில் மாத்திரம் 2 மடங்கு சேர்த்து வைத்துக்கொள். ஏன்? ஓய்வு நாளிலே நீ ஒன்றுமே செய்யக்கூடாது, அது கர்த்தருக்குரிய நாள். ஆனா இன்று சபையிலும் சரி விசுவாசிகளும் சரி ஊழியக்காரர்கள் என்ன செய்யறாங்க சொன்னா, அந்த ஆராதனை ஊழியத்தை தேவனை நமஸ்கரிக்கிறதை விட்டுட்டு மற்ற எல்லா காரியங்களுக்கும் தன்னுடைய காரியங்களை செலவழிக்கிறார்கள். ஆண்டவர் சொல்ற 6 நாட்களை நான் உனக்கு தருகிறேன், 6 நாட்கள் நீ வேலை செய்யலாம், என்னாலும் செய்யலாம், ஆனால் 7ஆவது நாள் அது கர்த்தருக்குரியது. அதை நான் திருத்த முடியும். எந்த ஒரு காரியத்தினாலும் அது தலையே போறதா இருந்தாலும் கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய நாள். அந்த கர்த்தருடைய நாளை நாங்கள் திருடும் பொழுது, கர்த்தருடைய நாளை நாங்கள் நம்முடைய காரியங்களுக்காக பயன்படுத்தும் பொழுது கர்த்தர் அதற்கேற்ற பலனை செய்கிறவராய். நான் ஆராதனைக்கு போட ஒண்ணுமே எனக்கு பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா இல்லை, ஆண்டு விட்டு விட்டு பார்ப்பாரு. கடைசி ஒரு நாள் அடிச்சான்னு சொன்னா அவங்க எடுக்க முடியாது. மாட்டுக்கு கழுத்துல கையில் இருக்க உரையும் தான் இல்லையா, மாட்டை இவ்வளவு பெரிய கையில கட்ட மாட்டாங்க, ஒரு 2 பெரிய கயிறு எடுத்து போட்டு கட்டி மாட்டை எங்கேயாவது ஒரு இடத்துல பூனி அடிச்சு கட்டி விட்டுருவாங்க. அந்த மாடு அப்படியே மேய்ச்சி அந்த ஒரு இடத்துக்கு போன பிறகு அவன் இருக்கிறது, அதுக்கு பிறகு போக முடியாது, அவ்வளவுதான் அந்த கயிறு இடம். அதுக்கு பிறகு அதே மாடு என்ன செய்யும், அந்த அடிக்கப்பட்டிருக்கிறது அந்த கூடிய சுத்தி சுத்தி வரும், வேற எங்கேயும் போகும், சுத்தி சுத்தி வந்து கடைசியில இது நிக்க முடியும். அதுக்கு பிறகு இப்படி சுத்தி சுத்தி வந்த மாட்டுக்கு ரிவர்ஸ்ல வர தெரியாது. நான் தான் வந்து இப்படி சுத்தி இறுகிட்டு நிக்கிறேன், இப்ப நான் திருப்பி இப்படியே போனோம்னு சொன்னா கலண்டர்னு சொல்லி அந்த மாட்டுக்கு திருப்பி தெரியாது. அதுபோல நம்முடைய வாழ்க்கை ஒரு ஸ்தானத்திலே வந்து இருகாதபடிக்கு நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டுமானால் தேவனை சார்ந்திருக்கிறது. தேவன் வைத்த இடத்திலே, தேவன் நம்மை கட்டி போட்டிருக்கிற இடத்துல இருக்கும் பொழுது தேவன் நமக்கு தேவையான அளவுக்கு ஆகாரத்தை தந்து பாதுகாத்து நம்மை மறுபடியுமாய் கொண்டு போய் நாம் சேர வேண்டிய இடத்துல சேர்க்கலாம். இல்லைன்னு சொன்னா நமக்கு என்ன அபாயங்கள் என்ன காரியங்கள் நடக்குமோ நமக்கு தெரியாது. அப்ப ஆண்டவர் அந்த தூதனை பார்த்து சொல்லுகிறார், வாக்கின்படியே ஜனங்களை நோக்கி நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஆண்டவர் தூதனை பற்றி சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல். ஆண்டவர் சொன்னதின்படி ஆகாய் வந்து ஜனங்களுக்கு சொல்ற, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், கர்த்தர் உங்களோடு கூட. வேதத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது பாபிலோன் சிறையிருப்புக்கு பின்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறையிருப்பாய் போனாங்க. ஏன்னு சொன்னா வனாந்தரத்திலே பாதையில வந்தாங்க, தேவனுக்கு முரட்டாட்டம் பண்ணினாங்க, கர்த்தர் மன்னிச்சு 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 எப்படியோ வாக்கு பண்ணின தேசத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தாங்க. மறுபடியும் அவர்கள் என்ன பண்ணாங்க, வாக்கு பண்ணின தேசத்துக்கு வந்த பொழுதிலும் கர்த்தருக்கு விரோதமாய் பேசி, தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாய் பேசி முரட்டாட்டம் பண்ணினது நிமித்தமா பாபிலோனுடைய கையிலே அவர்களை அடிமைகளாய் கர்த்தர் விட்டுக் கொடுத்தார். அங்கு பாபிலோன் தேசத்திலே இருந்து
சிறையிருப்பின் பொழுது ஆண்டவர் பேச முடியாது. எப்படி பேச முடியும்? நாங்கள் ஒரு சிறை, ஏதோ ஒரு காரியத்துக்கு நாங்கள் அடிமைப்பட்டிருக்கும் பொழுது, சிறைப்பட்டிருக்கும் பொழுது, ஏதோ ஒரு காரியத்துக்கு எங்களை நாங்கள் விட்டு கொடுத்திருக்கும் பொழுது எப்படி கர்த்தர் பேச முடியும்? கர்த்தருடைய சத்தம் நம்ம கேட்காது. காதல் வயப்பட்டிருக்கும் பொழுது காதலுடைய சத்தம் தான் கேட்கக்கூடிய, அம்மா அப்பாவுடைய சத்தம் கேட்காது, மூத்தருடைய சத்தம் கேட்காது. நம்ம சொன்னாலும் இரிட்டேஷன் ஆகும், எரிச்சல் வரும். ஜிசு போன் வச்சிருப்பாரு, சொல்றேன் போன் எடுக்காது, ஏன் இந்த நேரம் போன்? அப்பெல்லாம் அவருக்கு என்ன தெரியும்? அது இரிட்டேஷன் ஆகும். அப்பாவுக்கு வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் எடுக்காது. எஸ் சொல்றதை காட்டிலும் நோ சொல்றது அதிகமா இருக்கு. கேட்பாங்க, இது வேணாம், இது செய்ய வேணாம். ஏன்? ஒரு தகப்பனுக்கு தெரியும் பிள்ளைக்கு எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது. அது சில நேரம் இரிட்டேஷனா தான் இருக்கும். ஆனா அதை கேட்கும் பொழுது அதனால் வருகிறதான ஆசீர்வாதமும் பலனும் அது பெரிதாயும். அப்ப அந்த நாட்களிலே தேவ சத்தம் கேட்கப்படவில்லை. தேவ சத்தம் கேட்கப்படாததன் பொழுதும் அந்த நேரத்தில் பாபிலோன் சிறையிருப்பில் இருந்த பொழுது தெளிவான தீர்க்க தரிசன வார்த்தை வந்தது. தாகாய் தீர்க்க தரிசனம். அடுத்தது பழைய ஏற்பாட்டிலே இருக்கிறதான 2 சிறிய புத்தகங்கள் உண்டு. அந்த 2 சிறிய புத்தகத்திலே 2வது சிறிய புத்தகம் தாகாய் தீர்க்க தரிசனம். முதலாவது உபதியா தீர்க்க தரிசன புத்தகம். உபதியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் ஒரே ஒரு அதிகாரம் உண்டு, அதில் 21 வசனங்கள் உண்டு. அந்த ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகத்திலே 2 அதிகாரங்கள் உண்டு. 2 அதிகாரத்தில் 38 வசனங்கள் உண்டு. அப்ப வேதத்தில் இருக்கிறதான பழைய ஏற்பாட்டில் புத்தகம் சத்தம் உபதி எத்தனை? என்னையும் கன்ஃபியூஸ் ஆகிட்டு எத்தனை புத்தகம் பழைய ஏற்பாடுல? எனக்கே குழம்பு போயிடுச்சு. 39. புதிய ஏற்பாட்டிலே 27. அது 2 சேர்த்து 66 புத்தகங்கள். அது இல்லாதபடி கத்தோலிக்க வேதாகமத்தில் இன்னும் 5 அல்லது 7 புத்தகங்கள், தள்ளுபடி ஆகமங்கள் என்று சொல்லப்படுகிறதான வேத புத்தகங்கள் அதிகமாயிருக்கு. இது பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதான புத்தகங்களில் எல்லா தீர்க்க தரிசன புத்தகங்கள், எல்லா பஞ்சாகம புத்தகங்கள், எல்லா விதமான புத்தகங்களை, கவிதை புத்தகம், சரித்திர புத்தகம் எல்லாவற்றையும் 2 புத்தகங்கள் சிறியது. அதில் 1 உபதியா, 1 ஆகாய். உபதியாவில் 1 அதிகாரம் 21 வசனங்கள் உண்டு. இந்த ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகத்தில் 2 அதிகாரங்கள் 38 வசனங்களும் இருக்கிறதான ஒரு புத்தகம் தான் இந்த ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகம். ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு சொன்னா, கர்த்தர் பேசுகிறதான காரியங்கள் இந்த வருஷமே இதுதான் நாங்கள் தியானிக்க போறோம். நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அது இந்த சபைக்கும் எல்லாருக்கும் இந்த வருஷத்துக்கு 365 நாட்களும் மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மோடு கூட, அவரோடு கூட இருக்கிற நாள் வரைக்கும் இந்த வசனம் நம்மோடு கூட இடைப்பட வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்காக ஜெபித்து உங்களுக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறேன். போன முறை இந்தியாவில இருந்து புக் மார்க்ஸ் வாங்கிட்டு வந்து ஜாப் பண்ணி அதுல இருந்து ஒவ்வொன்றா எடுக்கிறது. இந்த முறை அப்படி செய்யாது. ஜாப் பண்ணி உங்களுக்கு என்ற ஒரு வசனத்தை எடுத்து உங்க பேர் போட்டு பிரிண்ட் பண்ணி கொடுத்து லாக்டவுன் போட்டது நல்லது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும், அற்புதங்களை, அதிசயங்களை செய்யும், நினைக்காத காரியங்களை செய்யக்கூடிய கர்த்தருக்கு பாராட்டி கோட். அப்ப இந்த ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறதுக்கு, சபையோடு கூட பேசுகிறதுக்கு என்ன காரணம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா? இந்த ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகத்தையும் ஆகாயை குறித்தும் அதன் மூலமாய் கர்த்தர் பேசுகிறதான காரியங்களையும் நானும் நீங்கள் மறந்திருக்க வேண்டும். இந்த கர்த்தருடைய வார்த்தை என்ற பொருளில் வரும் பதம் இந்த ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 29 முறை வருகிறது. 38 வசனங்கள் தான் உண்டு. ஆனால் 38 வசனங்களிலே 29 முறை கர்த்தருடைய வார்த்தை என்பதான பொருள்படுகிறதான பதம் வருகிறதா இருக்கு. பாருங்க, எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு தீர்க்க தரிசன புத்தகம் இது. மாத்திரமல்ல, 2வது அதிகாரம் 6 தொடங்கி 8 வரையில் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னார். ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 6 தொடங்கி 8 வசனம் வரை, 9வது வசனம் வரை நம்ம வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், வருங்காலத்தில் தேவன் பூமிக்கு வருவார் என்பதை குறித்துதான தைரியமான தீர்க்க தரிசனம். இயேசு கிறிஸ்து பிறக்கவே இல்லை. இயேசு கிறிஸ்து பிறந்துதான் ஆகாய் தீர்க்க தரிசன காலத்துல இல்ல, பிறக்கவே இல்லை.
ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்பதாகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருவார் என்பதான தைரியமான தெளிவான ஒரு தீர்க்க தரிசனத்தை ஆகாய தீர்க்க தரிசன புத்தகத்திலே பார்க்கிறோம். அப்ப நாம் சொல்லுகிறதான தீர்க்க தரிசனம் என்று சொன்னால் சொல்ற எல்லாம் தீர்க்க தரிசனம் கிடையாது. வெளிப்பாடுகள் உண்டு, அறிவை உணர்த்தும் வரங்கள் உண்டு. அப்ப அறிவை உணர்த்தும்படிக்கு, ஒருவருக்கு அறிவை உணர்த்தும்படிக்கு பேசுகிற வார்த்தைகள் உண்டு. தீர்க்க தரிசனமா இது கண்டிப்பா நடக்கும், இது நடக்க போகுது அப்படின்னு அடித்து சொல்லுகிறதான காரியங்கள் தான் தீர்க்க தரிசனம். பேசப்படுகிறதான கண்மூடிட்டு சொல்றதான எல்லா காரியங்களும் தீர்க்க தரிசனம் கிடையாது. அது வெளிப்பாடு. சிலருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். சிலருக்கு வந்து மாம்சத்துல நாங்கள் ஒருவரை பத்தி நல்லா அறிஞ்சது நிமித்தமாக சொல்லுங்க, ஜெசுவா எனக்கு நல்லா தெரியும். இப்ப நாங்கள் என்ன செய்வோம், ஜெசுவோட பலவீனத்தை வைத்தோ அல்லது அவருடைய தானத்தை வைத்தோ நாங்கள் அவருக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை எடுத்து விடுறோம். அது தீர்க்க தரிசனம் கிடையாது, மாம்சத்தில் பேசும். அதே நேரத்தில் அவருடைய பலவீனங்கள் தாளந்துகள் அவரை குறித்து நன்றாய் தெரிந்தார்கள் ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி பேச, அதாவது அந்த நாளுக்கு தேவையான வார்த்தைகளை வெளிப்படுத்தி பேசுகிறது. அது அறிவை உணர்த்தும் வசனம், வெளிப்பாடு அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. எல்லாமே தீர்க்க தரிசனம் கிடையாது. தீர்க்க தரிசனம் என்று சொன்னா இந்த நாளிலே, இந்த மாதத்திலே இந்த காரியங்கள் நடக்கும். 3 வருஷம் மழை பெய்யாது, கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிற நான் சொல்லுகிறேன். யார் சொன்னது? இல்லையா? தீர்க்க தரிசனம். 3 வருஷம் மழை பெய்யாது. சொப்பனத்தை பார்த்த ராஜாவுக்கு யோசேப்பு சொல்லுகிறார், பார்த்து ரெண்டுமே ஒரே அர்த்தம் சொப்பனங்கள் தான், ஆனா அந்த காரியங்கள் நடக்க போகிறது. இந்த காரியங்கள் சம்பவிக்கிறதுக்கு முன்பதாக நீ அதற்கு ஆயத்தப்பட வேண்டும். அப்படி சொன்ன பிறகு ராஜா அவனே என்று சொன்னார். அதை கேட்டு ஏற்பாடு நிறைய காரியங்கள் வித்தியாசம். பிரதான ஊழியங்கள் 5 உண்டு. அதற்கு கீழே நிறைய பகுதியினர் ஊழியர்கள் உண்டு. சின்ன சின்ன ஊழியங்கள் உண்டு. பரிமாறுறது, மற்றவங்களை விசாரிக்கிறது, ஏழை எளியவர்களை உதவி செய்கிறது, சிறுபடி பிரசங்கம் பண்றதுதான் ஊழியம் கிடையாது. அரசியல்வாதி பிரசங்கம் தான் பண்ணிட்டு இருக்காங்க, அது ஊழியம் கிடையாது. அது ஆலயம் மாத்திரம். தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்று அது ஜனங்களுக்கு கொடுக்கிறது தான் உண்மையான ஊழியம். படுத்தெழுப்பி இன்டர்நெட்ல இருந்து எடுத்து வந்து கொடுக்கிறது ஊழியம் கிடையாது. வேதம் தெளிவாய் சொல்லுது, உங்களுடைய எஜமான் யாரு? வயிறு. ஆண்டவர் கிடையாது. இந்த வயிற்றை நிரப்புறதுக்காக நான் சாப்பிடணும், என் குடும்பம் சாப்பிடணும், என் வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும், என் சர்ச் ரெண்டு கட்டணும், அதுக்காக வேண்டி வயிற்றை தெய்வமாய் கொண்டு இதற்கு முதல் ஸ்தானத்தை கொடுத்து பேசுறவனும் உண்டு. தேவநாம மகிமைப்படும்படியாக சொல்லுகிறேன். லாக்டவுன் நாட்கள் இந்த சர்ச்சுக்கு ரெண்ட் கொடுத்துருக்கு, முழு ரெண்டையும் கொடுத்துருக்கு. அப்படி இல்லைன்னா வேற இடத்த 1 மாசம் சொன்னாங்க, இந்த மாசம் நாங்கள் சர்ச்சை திறக்கல, ஆராதனை நடக்கல, ரெண்ட் கொடுக்கறது எப்படி ரெண்ட் வேணுமா அப்படின்னா வேற இடத்த பார்த்து செய்ய முடியாது. இடம் எங்களுக்கு வேணும்னு சொன்னா ரெண்டு கொடுத்துதான். தண்ணி பாவிக்கிறோமோ இல்லையோ, இதுல தண்ணி வரதே கிடையாது. இது தண்ணி வரும்படிக்கு நான் மேல டேங்க் நான் செய்திருக்கேன், 3000 ரூபா. அப்படியும் தண்ணி கொஞ்சம் தான் வருது. சரியா? தண்ணிக்கும் கரண்ட்டுக்கும் 2000 ரூபாய் கொடுக்கும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வேலை செய்யும். பில்லை தாங்க அதுக்கு பே பண்ணணும்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டால் வேலை இருக்க பாருங்க கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் செய்ய கத்தருக்கு பேசி, எல்லாவற்றையும் செய்ய கத்தருக்கு பேசி. ஏன்னு சொன்னா இது கத்தருடைய ஒண்ணுமே கிடையாது. பேங்க்ல சேவிங்ஸ் கிடையாது, சேமிப்பு கிடையாது. எல்லாவற்றையும் ஒன்று குறைபடாதபடிக்கு செய்ய கத்தருக்கு பேசி. அதுதான் நம்முடைய. அப்ப ஊழியத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டதான காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டதை நாங்கள் செய்யணும். அது பெருசோ சிறுசோ அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. நமக்கு எது கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். மாத்திரமல்ல, 2ஆம் அதிகாரத்தில் உள்ள பல வசனங்கள், ஆகாய தீர்க்கதரிசி புத்தகத்திலே 2வது அதிகாரத்தில் இருக்கிறதான பல வசனங்கள் எபிரேயருடைய புத்தகம் 12வது அதிகாரம் 26, 28வது வசனங்களிலே இருக்கிறதை நாங்கள் பார்க்க முடியும். மாத்திரமல்ல, இந்த 5 இந்த ஆகாய தீர்க்க தரிசன புத்தகத்தில் உட்பிரிவு, அதாவது இந்த புத்தகத்தில் என்னென்ன காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்ப்போமானால், 1வது அதிகாரம் 1 தொடங்கி 12வது வசனம் வரையிலும் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள்.
முதலாவது அதிகாரத்திலே முதல் 12 வசனங்கள், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்பதை அடிப்படையாய் கொண்டதான வசனங்கள் அதில் உண்டு. 13வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரையிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன அந்த காரணங்கள் அதில் அடங்கி இருக்கிறது. 2வது அதிகாரம் முதல் 9 வசனங்களிலே கட்டும் ஆலயத்தின் மகிமை, அதாவது பின்பதான கட்டப்படுகிற ஆலயத்தின் மகிமை எப்படியா இருக்கும் என்பதை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். 10வது வசனம் தொடங்கி 19வது வசனம் வரையிலும் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன், இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்பதான காரியங்கள் அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 20வது வசனம் தொடங்கி 23வது வசனம் வரையிலும் செருபாபேலை உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காரியங்கள் அதிலே உள்ளடக்கப்பட்டு இருக்கிறதை நாங்கள் பார்க்க முடியும். அப்ப கர்த்தர் இந்த வருஷத்தில் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் படி நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அந்த வசனத்தை நானும் நீங்களும் கைப்பற்றி உரிமையாக்கிக் கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டுமானால் உங்களுக்கு தனிப்பட்ட விதமாய் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தையும் சபைக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் அன்றாடம் நம்முடைய ஜெபத்திலே நாங்கள் சொல்லி நாங்கள் ஜெபிக்க வேண்டியுள்ள அறிக்கையிட வேண்டும். ஒரு நாள் அறிக்கையிடும் பொழுது அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே அது கிளியே செய்ய ஆரம்பிக்கும். ஒரு நிலத்துல ஒரு விதையை போயிட்டு போட்டு அது எப்பயாவது வளரட்டும் அப்படின்னு யாராவது நாங்கள் விட்டு போறது கிடையாது. போய் பார்ப்போம், வளர்ந்துருக்குதா, தண்ணி வைக்கும், வளர்ந்துருக்குதா, மறுபடியுமே போய்ப்போம், வளர்ந்துருக்குதா, பக்கத்தில் நிறைய புல்லுங்க வளர்ந்துருக்கு, அதெல்லாம் புல்லுலாம் நாங்கள் பிடிக்கணும். ஏன்? அது விதை வளர்றதுக்கு அது தடையாய் இருக்கக்கூடாது. அதுக்கு பிறகு அதில் எது நாயோ பேயோ அதை போயிட்டு விதிக்காதபடிக்கு நாங்கள் திரும்பி போய் பார்ப்போம். அதாவது அந்த விதை இன்னும் வரல, மேல வரல, ஆனால் விதை தன்னுடைய வேலையை ஆரம்பித்து எங்க உள்ளுக்கு. அப்ப வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய ஆரம்பித்து விடும். ஆனால் அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே வெளியரங்கமாய் பலன் கொடுக்க வேண்டுமானால் அந்த வெளியரங்கமாய் கொடுக்கிறதான பலனை நீங்கள் பெற்று அனுபவிக்க வேண்டுமானால் அது ஒவ்வொரு நாளும் பார்க்க வேண்டியவர்கள், ஒரு நாளும் அதை தியானிக்க வேண்டியவர், ஒரு நாளும் அதை அறிக்கை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். சும்மா ஏதோ நம்ம இருந்து கொடுக்கிறது கிடையாது. ஒரு வாக்குத்தத்தத்தை எடுக்கிறதுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கேட்டு ஆண்டவர் எவ்வளவு வாக்குத்தத்தங்கள் இருக்கு. ஏன் இந்த வசனம்? அப்ப ஆண்டவர் அந்த வருஷத்துக்கு என்று சொல்லி ஒரு வசனத்தை கர்த்தர் நமக்கு தெரிந்தெடுத்து கொடுக்கிறார். இந்த வசனத்தின்படி நான் உங்களோடு கூட இருக்கிறேன் சொல்லி இந்த வருஷத்துல அநேக காரியங்கள் நடக்க போகிறது. வீட்டுல அன்னை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பேசிட்டு இருக்கும் பொழுது நம்ம ஜெபம் பண்ணி ஒரு பிரதர் வந்து பேசிட்டு இருந்தார். அவர் வந்து சொன்னார், வார வருஷம் என்ன நடக்க போகுதுன்றது அந்த மனுஷன் பேசிட்டு இருக்கிறது. ஆனா அதுக்கு முன்னாடி கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறது என்ன நடக்க போகுது, இதெல்லாம் நடக்கும். அப்ப அந்த நாளிலே பேர்பட்டதான காரியங்கள், அதாவது உலகத்தின் நடைமுறைகளை பார்த்து சிலர் சொல்லுகிறதான காரியங்களை கர்த்தர் முன்கூட்டி இதுதான் நடக்க போகுதுன்றதை நமக்கு சொல்லி வைக்கிறேன். நாம் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் நம்மோடு கூட பேசுகிறது. அவர் அந்த தேவன் நம்மோடு கூட பேச வேண்டுமானால் அவருடைய பேச்சு சத்தத்திற்கு என்னுடைய செவிகள் பழக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய இருதயம் அவருடைய சத்தத்தை, அவருடைய பிரசன்னத்தை உணர வேண்டும். அப்ப தேவன் வந்து என்னோட கூட பேசுவாரா, அதுக்கு நாங்கள் தகுதியா இருக்கிறோமா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப அந்த தகுதிக்கு நேராக நம்மை நடத்தி கொள்ள வேண்டும், வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்றார், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை பார்க்க முடியாது. அப்ப தேவனை தரிசிக்க முடியாது சொன்னா அவருடைய சத்தத்தை கேட்க முடியாது, அவருடைய பிரசன்னத்தை உணர முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. காரணம் என்ன? அவர் வந்து சேரத்தக்கதாய், அவர் வந்து என்னை ஆளுகை செய்யத்தக்கதாய், அவர் வந்து என்னை ஆட்கொள்ளும்படிக்கு அல்லது அவர் என்னோடு கூட இடைப்படும்படிக்கு நான் சுத்தமா இல்லை, தகுதி இல்லை. தேவன் என்னோடு கூட இடைப்பட வேண்டுமானால் அந்த உன்னதமான தேவன், மகிமையான தேவன், அவர் என்னோடு கூட இடைப்படத்தக்கதான அந்த தகுதி என்னிடத்தில் இருக்க வேண்டும். அந்த தகுதிக்கு நேராக நான் நடக்க வேண்டும். அது என்னால முடியாது, நம்மால முடியாது. தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அதனால நான் சொல்றேன், போகும்போது சொல்றேன், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போனோடனே இவங்க பல இடத்துக்கு போயிட்டாங்க. வா, நான் மீன் பிடிக்க போறேன், வா, யாருக்கு என்னோட வர்றது, வரையா நீ வரையா நீ வரையா பேருக்கு கேட்கலாம். செத்து 2 நாள் தான் இருக்கு.
பார்க்க போனா அவங்க மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. 3 நாள் கொடுக்க முடியல. இப்ப நம்முடைய வாழ்க்கையில வருகிற போராட்டங்கள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது சில நேரங்களில் நாங்கள் ஆண்டவர் விட்டு போய் ஆண்டவர் இருக்காரோ இல்லையா தெரியுது அப்படின்னு. ஆண்டவர் இருக்கிறார், ஆனா நாம தான் அவரோடு கூட. அதனால அந்த வாக்குத்தத்தம் நான் உங்களோடு இருக்கிறேன் என்பதான அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டுமானால் நாம் எங்களுக்கு தேவனை இறுக பிடித்துக் கொள்ள வேண்டும். இருக்கிறேன் என்றவர் அவர் இருக்கணும். மோசேக்கு சொல்றார், பார்வோம் யார் அனுப்பினது அல்லது இஸ்ரவேல் ஜனங்கள் யார் எங்களிடத்தில் அனுப்பினார் என்று சொல்லி கேட்டா சொல்லி இருக்கிறவராக இருக்கிறேன் என்றவர் அனுப்பினார் என்று சொன்னார். அவர் அன்னைக்கு இருந்தாரு, இன்னைக்கு இருக்கிறாரு, நாளைக்கு அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறானார். அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டுமான தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில கிரியைகளை நடப்பிக்க வேண்டுமானால் நான் அந்த வார்த்தையின் மீது கட்டப்பட வேண்டும். அதாவது நான் தான் வார்த்தை கேட்டு பிரகாரமாய் மாறணுமே ஒழிய வார்த்தையை எனக்காய் மாற்ற முடியும். மோசே கேட்கிற, ஆண்டவரே நீர் என்னோட கூட வரலன்னா நான் போக மாட்டேன், என்னோட கூட வா. தேவன் என்னோட கூட வரணும், தேவன் என்னோடு கூட பேச, தேவன் என்னை நடத்தணும் அப்படின்னு சொன்னா நான் தேவனோடு கூட முற்று முழுக்க தேவன் கரத்தில் ஒப்பு கொடுத்தால் தான் தேவன் என்னை நடத்துவாரே ஒழிய நான் அந்த ஆண்டவரை ஏன் இஷ்டத்தில் எழுத போக முடியும். நான் அங்க போற ஆண்டவர் வருவார் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனா நான் போற எல்லா இடத்துக்கும் வரணும். கர்த்தருக்குன்னு சொல்லி ஒரு சுபாவம், அவர் பரிசுத்தமானது. அந்த தேவன் அந்த அவர் போகத்தக்கதான இடத்துக்கு அவர் போவாரே ஒழிய அவர் போவதற்கு கருதில்லாத இடத்துக்கு அவர் போவார். அதனால வேறு நம்ம வாசிக்கிறோம், வாசல் தட்டி கொண்டு இருக்கிறார். எவ்வளவு ஒருவன் தன்னுடைய சத்தத்தை கேட்டு திறக்கிறானோ அவனோடு கூட அவர் பிரோஜனம் பண்ணுகிறார். அப்ப அவரும் பிரோஜனம் பண்ணத்தக்கதாய் நாம் அவரை திறக்கணும், உள்ள எழுக்கணும். உன்னத பாட்டில் சொல்ற மாதிரி சில நேரங்கள் ட்ரெஸ்ஸை மாத்திட்டேன், காலெல்லாம் கழுவிட்டேன், அந்த கிரீம் இந்த கிரீம் எல்லாம் போட்டுட்டு படுத்துட்டேன், இதுக்கு மேல நான் என்னால எழுத முடியாது அப்படின்னு சொன்னா அவர் அடுத்து எழுதுவோம். அதுக்கு பிறகு ஐயோ என் நேசர் வெளியில இருக்கிறாரே போய் பார்ப்போம், கதவு திறந்து பார்த்தா என்னது ஆளக்கா கையில போட்டு அந்த டஸ்டின் எல்லாம் கிரீம் எல்லாம் கதவு குடியில் ஒட்டிட்டு. இப்ப கதவு கையில போடுறது கிரீம் கிடையாது, இப்ப சானிடைசர் தான் போடும். எங்க போனாலும் சானிடைசர் போட்டு தான் உள்ள போகணும், சானிடைசர் போட்டு தான் வெளியில வரும். ஒரு காலத்துல பேங்க்ல லேத கட்டிட்டு போனாலும் கலட்டிட்டு உள்ள போகணும். இப்ப மாஸ்க் கீழே இருந்துச்சு மேல தூக்கி போடணும். அன்னைக்கு டென்ஷன் ஆகிட்டேன். நான் கேட்டேன், முன்னாடி எல்லாம் போட்டுட்டு போகாதீங்க, இப்ப போடுறது என்ன இப்ப மட்டும் உனக்கு சிசிடிவில பார்த்தா எல்லாம் தெரிஞ்சிருந்தாங்க. அப்ப அரசாங்கம் கொடுக்கிறதான சட்டங்களுக்கே நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது பரலோகம் கொடுக்கிற சட்டத்துக்கு நாங்கள் எவ்வளவு கீழ்ப்படி. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில அது கிரியைகளை நடப்பிக்க வேண்டுமானால் நாங்கள் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். 2வது அதிகாரம் 4வது வசனம் ஆகாய தீர்க்கதரிசனம், ஆனாலும் செருபாபேலே நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா எனும் பிரதான ஆசாரியனை நீ திடன்கொள், தேசத்தின் எல்லா ஜனங்களை நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் நாங்கள் திடன் கொள்ளணுமா? எதுக்காக நாங்கள் திடன் கொள்ளணும்? எதுக்காக? ஒரு வேலை செய்யறது, வேலை செய்ய பிள்ளைல போய் நேரமாச்சு. எதுக்காக? ஸ்கூலுக்கு போகணும், இன்னைக்கு வேலைக்கு போறது, சர்ச்சுக்கு போறது, எழுப்போம் எழுப்பி கிளம்பு. எதுக்காக? சர்ச்சுக்கு போகணும். எதுக்காக? வேலைக்கு போகணும். ஏன் அங்க சர்ச்சுக்கு போறது கூட அவ்வளவு விதப்படுத்தி எழுப்ப மாட்டோம். பரவாயில்ல, ஒரு 20-40 அரை மத்தியானம் வருஷம் தானே போயிட்டு இருக்கு. செய்திக்கு போனா போகும். செய்திக்கு வார்த்தை முன்பதாக ஆராதனையிலே உன்னை நீ ஆயத்தப்படுத்த வேண்டும். தேவ பிரசன்னத்துக்குள்ளே நீ கடந்து வர வேண்டும். ஆராதனையிலே தான் ஆண்டவர் வாசம் பண்ணி வர வேண்டும். ஆராதனையிலே நீ உன்னை தகுதிப்படுத்தினால் வார்த்தை மூலமாய் கர்த்தர் உன்னோடு கிடைக்கும். அது ஆராதனைக்கு முன்பதாக
5 நிமிஷத்துக்கு முன்னால் இந்த இடத்துல வந்து நான் தேவனுக்கு முன்பதாய் நான் என்னை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று சொல்லி சங்கீதக்காரன் கேட்கிறான். அதே போல ஆராதனைக்கு முன்பு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்பதாய் வந்து தேவனிடத்தில் கேட்கிறேன், ஆண்டவரே, கடந்த 6 நாட்கள் நான் உலகத்தில் இருந்திருக்கிறேன், குடும்பத்தோடு கூட இருந்திருக்கிறேன், உறவுகளோடு கூட இருந்திருக்கிறேன், போகாத இடத்துக்கு போயிருக்கிறேன், செய்யாத வேலையில செய்திருக்கிறேன். உமக்கு வேதனை உண்டாக்குவதற்கானபடி 6 நாட்களில் எங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் அதை எனக்கு சொல்லித்தாரும் என்று சொல்லி ஆண்டவரை கேட்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு தேவனுடைய ஆராதனைகள் போகும்பொழுது தேவனுடைய மகிமையான அவருடைய பிரசன்னம். அதுக்கு பிறகு நம்முடைய இருதயம் சரியான நிலமாய் பயன்படுத்தப்பட்டு தேவனுடைய வார்த்தைகள் வந்து விடும் பொழுது அது 30 கிடையாது, 60 கிடையாது, 100% அது பலன் விடும். நான் ஆயத்தத்தோடு தேவன் என்னோடு கூட பேச வேண்டுமா? தேவன் என்னோடு கூட இடைப்பட வேண்டுமா? தேவன் என்னுடைய வாழ்க்கையில அவர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டுமானால் அந்த இருதயமானது நல்ல நிலமாய் பண்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். பண்படுத்திருக்கும் பொழுது அந்த வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வேலைகளை நீங்கள் திறன்கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொன்னதான வேலைகளை நடத்தும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார். திட்டம் கொண்டு அவர் சொல்லுகிறதான காரியங்களை நாங்கள் செய்யும் பொழுதுதான் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், எந்த சந்தேகமும் இல்லை. அவர் சொன்னதான காரியங்களை நானும் நீங்கள் செய்ய வேண்டும், செய்யும் பொழுதுதான் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். மத்திய எழுதுவதான சுவிசேஷம் 28வது அதிகாரம் 20வது வசனம். மத்திய எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 20வது வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்றார். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி உபதேசம் பண்ண. அப்ப அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டுமானால் முதலாவது நான் என்ன செய்திருக்கேன்? நான் ஸ்கூல்ல டீச்சர் ஆகணும்னா நான் என்ன செய்திருக்கேன்? படிச்சிருக்கேன். 1 1 2 தெரியாத அங்க போயிட்டு சொல்லிக் கொடுக்க முடியும். அப்ப அவர்கள் கைக்கொள்ள வேண்டுமானால் அந்த உபதேசத்தை முதலாவது அவர் என்ன கைக்கொள்ளபடியாக சொல்லி இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்க வேண்டும். அதை நான் கைக்கொள்ள வேண்டும், அதை நான் அபியாசப்படுத்தி இருக்க வேண்டும். அது சரிதான் என்பதை நான் நிரூபித்து என்னுடைய வாழ்க்கையில நிறுவனமாக இருந்தால்தான் அதை நான் சொல்ல முடியும். கர்த்தர் நல்லவர் சொல்றோம், அவர் நல்லவர், எல்லாருக்கும் தெரியும். அவர் என்ன செஞ்சார்? நல்லவர். என்ன செய்தார்? என் ஆண்டவர் நல்லவர் சொல்றதுக்கு என்ன எப்படி முடியும்? சொல்லுங்க. எனக்கா ஜீவன் அந்த சாமி சித்திரம் இருந்தாங்க, ஒரு சாமி சாவம். ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கா ஜீவனை கொடுத்தார். நான் ஆராதிக்கிற தேவன் பரலோகத்தை விட்டு பூமிக்கு கடந்து வந்தார். நான் ஆராதிக்கிற தேவன் என் மீது சுமர வேண்டியதான பாவங்கள், சாபங்கள், எல்லா விதமான காரியங்களையும் தன் மீது சுமந்து கொண்டார். நான் பரலோகத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி என்ன எனக்காய் சிலுவையிலே மரித்தார். மாத்திரமல்ல, அவர் சொன்னபடி அவர் உயிரோடு கூட எழுந்தார். எழுந்து பரலோகத்துக்கு சென்றார். அவர் மீண்டுமாய் வருவார். ஏன்? அவர் இருக்கிறதான ஸ்தானத்துக்கு என்னை கூட்டிட்டு போறது. வேற தேவன் ஏதாவது வேற எந்த ஒரு சாமியாவது வந்து தன்னுடைய அவர் இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போமா? மோசேக்கு சொல்றார், இந்த நெருப்பு செடி எதிர் பத்திட்டு இருக்குது. மோசே அந்த இடத்துல தேவ பர்வத்துல போறான். இந்த செடி எதிர்கிட்டே இருக்குது, அது கருகி போகலையே, அதை பார்க்கும்படியா நான் போவேன். கிட்ட போறான். போகும்போது ஆண்டு, மோசே நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. எங்க? வனாந்தரத்துல. ஆண்டு சொல்ற, நீ நிற்கிற இடம்
பரிசுத்த பூமி. ஏன் அது பரிசுத்த பூமியானது? அந்த இடத்துல தேவன் பிரத்யட்சமாய் இறங்கி இருக்கிறார். தேவன் அந்த இடத்துல இருக்கிறதுனால அது பரிசுத்த பூமி. இது ஒரு ஹால், இது ஒரு பரிசுத்தமான இடம் கிடையாது. ஆனால் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறதுனாலே, தேவனை ஆராதிக்கிறதுனால இது என்னவா இருக்கிறது? பரிசுத்த ஸ்தலமா இருக்கு. அதனாலதான் நாங்க வச்சு ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் வெளியில கட்டி வச்சு உள்ள வரோம். நான் நிற்கிற இடம் பரிசுத்தமான பாதரட்சிகளை கட்டு. நீ பாத்தீங்கன்னு சொன்ன அநேக இடங்களில் பாதரட்சிகளோடு கூட தேவனை ஆராதிக்கிறான். மேற்கத்திய தேசங்கள்ல முடியாது, அது ஓகே. ஆனா இங்க நமக்கு செய்யலாம். சிலர் பாருங்க, முன்னுக்கே உட்கார்ந்து இருப்பாங்க, விஐபி உட்கார்ந்து அவங்களுக்கு வேற நல்ல குஷன் சேர் போட்டிருப்பாங்க, சோஃபாலாம் போட்டுருப்பாங்க. அதை உட்காந்து காலுக்கு மேல காலை போட்டுட்டு அப்படியே இருப்பாங்க. சிலர் உயரம் அப்படி சாஞ்சு உட்காந்து காலை முழு காலையும் அப்படியே நீட்டி வச்சிருப்பாங்க. தேவனுக்கு என்ன கணக்கு கொடுக்கும்? ஆராதிக்கிறவர் சாதாரணமான சர்வ. அப்ப அந்த தேவனை ஆராதிக்கும்படி, அவர் சொன்ன காரியங்களை மற்றவர்கள் கடைபிடிக்கும்படி, மற்றவர்களை ரட்சிப்புக்கு நேரம் நடத்த வேண்டுமானால் அவர் என்னத்தை போதிக்க சொல்லியிருக்கிறார், என்னத்தை உபதேசிக்க சொல்லியிருக்கிறார், அந்த காரியங்களை நான் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். அவர் அந்த காரியங்களை அறிந்து அதை நம்முடைய வாழ்க்கையை அபியாசப்படுத்தி அதை நான் சொல்லப்படுதா? என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்ல முடியுமா? நான் ஜெபிக்காதபடி ஜெபமே சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நான் ஜெபம் முழங்கால் போட்டு ஜெபம், அதனால சொல்ல முடியும் ஜெபம். வீட்டில் தான் கூட பிள்ளைகளோட கூட நான் நிறைய நேரம் பேசுறது கிடையாது. பைபிளோடு தான் உள்ள உட்காந்து. அப்புறம் அது செய்யாதபடி பிள்ளைகிட்ட சொல்ல முடியுமானே? பைபிள் வாசி. அந்த நேரம் முடிஞ்ச பிறகு அந்த நாளுக்கு தேவையான பொருட்களை வாங்க வெளியில வருவேன், பொருட்களை வாங்கி கொடுத்துட்டு மறுபடியும் உள்ள. ஒரு வேலை தளத்தில் நான் காலையில 6-8 மணில இருந்து ராத்திரி 5 மணி 6 மணி வரை வேலை செய்யணும்னு சொன்னா ஒரு ஊழியக்காரனுடைய வேலை என்ன? தேவனோடு கூட இருக்கும். வேலைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது இது வேலை கிடையாது, அது ஆண்டவருடைய ஊழியம். அந்த எனக்கு சாதாரண மாசம் 20,000, 30,000, 50,000, 1 லட்சம் ரூபாய் கொடுக்குற வேலை தரத்துக்கு எவ்வளவாயும் உண்மையா இருக்கும் பொழுது எனக்கு 1 லட்சம் ரூபாய் கிடையாது, 50,000 ரூபாய் கிடையாது, எனக்கு பல கோடி ரூபாய் தேவைனாலும் தேவைக்கு ஏற்ப கொடுக்கிற தேவனுக்கு நான் எவ்வளவு உண்மையா இருக்கிறேன்? எவ்வளவு உண்மையா? அப்ப இந்த காரியங்களை நான் கைக்கொள்ளாதபடி நான் இருந்துட்டு ஆண்டவர் என்னோட கூட இருப்பேன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்றது கிடையாது, வேதம் வாசிக்கிறது கிடையாது, ஆராதனைக்கு போறது கிடையாது, வேத நீதிகளை நிறைவேற்றுகிறது கிடையாது. ஆண்டவர் என்னோட கூட இருப்பார். எப்படி இருப்பார்? இருக்க மாட்டார். அதனாலதான் ஏழைக்கு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னேன், ஆனாலும் அது இப்பொழுது எனக்கு தூரமாய் இருப்பதான். நீ எனக்கு ஆசாரியாக இருப்பாய் என்று சொன்னேன், ஆனால் இனி அப்படி இருக்காது. நீயும் செத்து போவ, உன் பிள்ளைகள் செத்து போவாங்க, உன் முழு பரம்பரையும் செத்து போவோம். ஏன்? நீ கர்த்தருக்கு உண்மையா இருக்க, உன் பிள்ளைகள் எனக்கு உண்மையா இருக்கு. அதனால என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய வாக்குத்தத்தங்கள் உன்னுடைய வாழ்க்கையில நிஜமாகாது. வாக்குத்தத்தம் கிடைச்சிட்டு சந்தோஷப்படாது. வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையிலே கிரியை நடப்பிக்க வேண்டுமானால் அந்த வாக்குத்தத்தத்துக்கு உண்மையாயிருக்க, அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தவருக்கு உண்மையாயிருக்க. அப்பதான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும். அப்பதான் அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். மத்தேயு 28:20 சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆண்டவர் சகல நாட்களிலும் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் என்னத்தை என்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க முடியாது சொன்னாரோ அதை நான் கடைபிடித்து மற்றவர்களுக்கு சொல்லணும். ஆண்டவருக்கு பரலோகத்துக்கு போகும்போது அவர் சும்மா அப்படியே காத்துல ஏறி போயிடல, ஒரு வேலையை கொடுத்துட்டு போயிருக்கார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலையை கொடுத்துருக்கிறார். ஆத்துமாதாயம் செய்ய வேண்டும், ஆத்துமாதாயம் செய்ய வேண்டும். நமக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டு. சபைக்கு வந்தா அப்படியே எடுத்துக்கிறாங்க, அந்த பண்றாங்க, நிறைய பிரச்சனைகள் உண்டு. ஆனாலும் கூட அதையும் தாண்டி நான் சபைக்காக செய்ய, நான் உங்களுக்கு ஊழியம் பண்ண, ஆண்டவர் எனக்கு கொடுத்தவர்களுக்காக நான் ஊழியம் பண்ண, நான் ஆண்டவருக்காக ஊழியம் பண்ண, அவர் சொல்லுகிறதை நான் செய்கிறேன். நீங்க வர்றீங்களோ இல்லையோ, 20 பேர் இருந்தாலும் இதே பிரசங்கம் தான், ஒரு ஆள் இருந்தாலும் இதே பிரசங்கம்.
அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஒரு தடவை இல்லைனாலும் 7:30 மணிலிருந்து 9:30 மணி வரையும் நான் பிரசங்கம் பண்ணதான். ஏன் சொன்னா என்னை பரலோகம் பார்க்க யாருமே பார்க்கல, நானுமே பாவம் செய்வோம். யோசிப்பு சொன்ன யாருமே பார்க்காட்டி தேவன் பார்க்க. அப்ப உங்களை யாரும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை கர்த்தர் பார்க்க, தேவன் பார்க்க. தேவனுக்கு உண்மையா அப்படி உண்மையா இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற ரோமர் 8:31 நாம் வாசிக்கிறோம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? ரோமர் 8:31 தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் தேவன் என்னோடு கூட இருப்பார் என்று சொன்னார். தேவன் என் பட்சமாய் இருப்பார் என்று சொன்னார். தேவன் எனக்காய் இருப்பார் என்று சொன்னார். எனக்கு யாரும் விரோதமாய் வர முடியாது. நினைக்கலாம் நாங்க அவங்களுக்கு இதை பண்றேன், இதை பண்ண, இதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், ஒண்ணும் பண்ண முடியாது. யாரும் எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன்னு சொன்னவங்க எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கேன். இதுவரை எனக்கு ஒண்ணுமே பண்ண. நான் நல்லாதான் தேவனா உண்மையை கொடுக்குறான். பெரிய பெரிய ஆளுகள்லாம் என்கிட்ட புலம்புற அளவுக்கு கத்து வச்சிருக்கேன். ஆனா எனக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஒரே ஒருத்தர் இருக்கு, அதனால எனக்கு பிரச்சனை கிடையாது. நிறைய பேர் வந்து குழப்பம், அதை செய்யணும், இதை செய்யணும், ஒண்ணுமே செய்ய முடியல. என்னால ரெண்டு கட்ட முடியல, என்னால லீஸ் கட்ட முடியல, என்னால அதை செய்ய முடியல, இதை செய்ய முடியல, பிள்ளைங்க பைசா கட்ட முடியல. ஆனால் எல்லாவற்றையும் செய்ய கற்றுக்கிறேன். ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே. ஆனால் பொண்ணும் என்னுடையது, வெள்ளியும் என்னுடையது என்று சொன்ன கர்த்தர் என்னோடு உங்களோடு கூட இருப்பாங்கன்னா யாரை அனுப்பினாலும் நம்முடைய தேவையை கற்று அதாவது தேவன் நம்முடைய பட்சத்திலே இருப்பாரானால் நமக்கு விரோதமாக இருப்பவன் தேவனை மாத்திர 2021 வருஷத்திலும் சரி, அவர் வரும் வரையில் உங்களோடு கூட வச்சுக்கிறீங்க. யார் இருந்தாலும் சரி, யார் இல்லாட்டியும் சரி. சிலர் நாங்கள் மக்கள் அதனால ஆண்டவர் தெளிவாய் சொன்னார், இந்த வருஷத்துல யாரையும் நீ பிரியப்படுத்தாது. யாரை குடும்பமா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், உறவுகளா இருக்கட்டும், யார் நோவே. அது நான் செய்த பெரிய ஒரு தவறு. கடந்த வருஷங்களில் நிறைய பேரை நான் பிரியப்படுத்தேன், நிறைய ஊழியக்காரனை பிரியப்படுத்தேன், நிறைய மனுஷனை பிரியப்படுத்தேன். இந்த வருஷத்துல யாரையும் பிரியப்படுத்த. இதுதான் அதுபடி தான் நாம் சான்ஸ். ஏன்னா ஆண்டவர் இல்லைன்னு சொன்னா நமக்கு எதுவுமே வேணும். ஆண்டவர் சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம். சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லுகிறபடி கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய பலத்தினாலும் அல்ல, நம்முடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். வேலை இல்லாமல் இருக்கலாம், லாக்டவுனா இருக்கலாம், இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் வரலாம், பஞ்சங்கள் வரலாம், அழிவுகள் வரலாம், அனர்த்தங்கள் வரலாம், இழப்புகள் வரலாம். எது இருந்தால், எது நடந்தால் தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னார். நம்முடைய பலத்தினாலும் நம்முடைய எந்த ஒரு காரியத்தினாலும் சாதிக்க முடியாத, செய்ய முடியாத வேலைகளை கர்த்தருடைய ஆவியானவர் எனக்காய் செய்வார். அதனால ஆண்டவர் பர்வதத்துக்கு போகும்போது சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களை தனியா இந்த பூமியிலே விட்டுட்டு போகிறேன், தேற்றரவாளனை உங்களுக்காய் அனுப்புவேன். அவர் வந்து நான் சொன்னவைகளையும் அவர் கேட்டவைகளையும் உங்களுக்கு சொல்லி உங்களை நடத்த வேண்டிய வழியிலே நடத்துவார். என்ன வழியில? பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் உங்களை தடவி நடத்துவார். அப்படியே சொன்னார், கண்டித்து நடத்துவார். நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் ஜனங்கள் நின்று போய் வராங்க, ஜனம் வேதனையோடு கூட உள்ள வர்றாங்க. இங்கேயும் வந்து வேதனையோடு கூட இப்படியான வார்த்தைகளை நீங்க கடுமையான பேசி அனுப்புனீங்கன்னா என்ன செய்யணும்? ஏன் வந்து போற? ஏன் உனக்கு வேதனை? ஏன் உனக்கு துக்கம்?
ஏன் உனக்கு கண்ணீர்? ஏன் உனக்கு கவலை? தேவனுடைய வார்த்தையின்படி நீ வாழ. நீதிமொழிகள் சொல்லு, யாருக்கு வேதனை, யாருக்கு ரத்தம் கலந்த கண்கள், சிவப்பான கண்கள், யாருக்கு நல்லா தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறவனுக்கு வேதனை. ஏன் குடிச்ச? வேதனை. ஏன் குடிச்ச? குடும்பத்துல பிரச்சனை. ஏன் குடிச்ச? பிள்ளைகளால எனக்கு சமாதானம். பிள்ளையை நடத்த வேண்டிய விதத்துல நடத்துன்னு சொல்லியிருக்கு. மனைவியை நடத்த வேண்டிய விதத்துல நடத்துன்னு சொல்லியிருக்கு. உன்னுடைய வேலைக்காரர்களை நடத்த வேண்டிய விதத்துல நடத்துன்னு சொல்லியிருக்கு. எல்லாவற்றையும் கர்த்தர் எழுதி கொடுத்தோ அதற்கு நான் கீழ்ப்படியலன்னு சொன்னா கடைசியில் வேலை. அது இல்லாதபடி நன்மைகளும் பூர்ணமான சந்தோஷமான சமாதானம் வாழனா தேவன் சொல்லுகிற காரியங்களுக்கு நம்மை விட்டு கொடுத்து கீழ்ப்படிந்து வாழும் பொழுது கஷ்டமா தான் இருக்கும். கஷ்டமா. வேப்பான் சாறு குடிக்கும் போது கசப்பு, மாவக்காய் ஜூஸ் குடிக்கும் போது கசப்பு, கசாயம் குடிக்கும் போது கசப்பு, ஆனா உடம்புக்கு வேடு பிடிக்கும் பொழுது கஷ்டம், மூச்சு தான். ஆனால் அது குடிச்ச என்ன ஆகும்? கொரோனா போயிருக்கு. என்ன சொல்றான்? எனவே வேதம் சொல்லுகிற பிரகாரம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது கடினம், சற்று கடினம். ஆனா பழைய சொன்னா பேசு. ஆதியாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரம் 24வது வசனம். ஆதியாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரம் 24வது வசனம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, யாருக்கு? ஈசாக்குக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதிக்கும் சந்ததியை பெருக பண்ணுவேன். ஈசாக்குக்கு என்ன சொல்லுகிறார் தேவன்? என்னுடைய ஊழியக்காரனாகிய ஆபிரகாமுக்கு ஆபிரகாமின் நிமித்தம் நான் இன்று நானும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறோம் என்று சொன்ன அதற்கு காரணம் யாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எனக்காய் ஜீவன் தந்தார், அவர் எனக்காய் பாடுகளை சகித்தார், அவர் என் மீது வர இருந்துதான் ஆக்கினை தீர்ப்பை தன் மீது சுமந்து கொண்டதினாலே நான் இந்த நாளில் விடுதலையோடு கூட இருக்கிறேன். பரலோகத்துக்கு சொந்தக்காரனாக, பூமியில் எனக்கு வீடு கிடையாது, பூமியில் எனக்குன்னு சொல்லி சொந்தமா எதுவுமே கிடையாது, ஆனாலும் பரலோகம் என்று சொல்லுகிறதான விலையற்ற ஒரு ஸ்தானம் எனக்கு சொந்தமாக இருக்கிறது. அதுக்கு காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து எனக்காய் யாவும் செய்து கொண்டிருக்கிறார். அவரை நாங்கள் வைத்துக் கொள்ளும் பொழுது ஈசாக்கினுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். அப்ப இயேசு எனக்கு உங்களுக்கும் உள்ள ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காய் உங்களுக்காய் பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு பிதாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என் நிமித்தமாய் எங்கள் நிமித்தமாய் பூமியிலே மறித்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்ததுதான் ஆசீர்வாதம். அதனாலதான் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை தான் சுதந்திரத்துக் கொள்ள போகிறோம். அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்கிறதுக்கு தான் பூமியிலே நாங்கள் அன்றாட தேவ சமூகத்தில் நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்க எல்லாம் இன்னும் பரலோகம் போல பரதேசத்தில் இருக்கிறாங்க, தேற்றப்படுகிறாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கூட உடனே போயிட மாட்டாங்க, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள், முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள், இரண்டாவது நாமும் மறுரூபமாகும். அந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு இல்லாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு உங்களுக்கு வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார். ஆதியாகமத்தின் புத்தகம் 28வது அதிகாரம் 15வது வசனம். நான் உன்னோட இருந்து, யாரோட? யாக்கோபோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஈசாக்கு யாக்கோபுக்கு ஆண்டவர் சொன்னார், நான் உன்னோடு கூட இருந்து நான் சொன்னதை உனக்கு செய்யும் வரையிலும் உன்னை கைவிடுவதில்லை. உடனே அவன் என்ன செய்கிறான்? அந்த இடத்துல தேவனுக்கு அந்த அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க, 28வது அதிகாரம். அந்த இடத்துல தேவனுக்கு ஒரு படிப்பிடத்தை கட்டி அது தேவனுக்கு படி செலுத்தி தேவனுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணது.
ஆசீர்வாதமே கிடையாது. வனாந்தரத்தில் இருக்கிறான், தனியா இருக்கிறான். கொண்டு வந்த சாப்பாடு முடிஞ்சு போச்சு. விடிஞ்ச சாப்பிடுறதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது. லஞ்சுக்கு எங்க போறதுன்னு தெரியாது. டின்னருக்கு மாமா வீட்டுக்கு போய் சேர்ந்துருவானு கூட தெரியாது. ஏன்னா அதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் மாமா வீட்டுக்கு வர போறாரு. போகிற பொழுதிலும் கூட அடுத்து என்ன நடக்கும் என்று சொல்லி தெரியாத நேரத்தில் அவன் அந்த இடத்துல தேவனோடு கூட ஒரு பொருத்தனை பண்ணுகிறான். ஆண்டவரே, நீர் எனக்கு தருகிற எல்லாவற்றிலும் தசமபாகம் நான் ஒண்ணுமே கிடையாது. அம்மா கட்டி கொடுத்த சாப்பாடு முடிஞ்சு போச்சு. இப்ப கம்பு மட்டும்தான் இருக்குது. கோலும் கையுமாய் போற, ஒரு கையில கோல் இருக்குது, ஒரு கையில வெறும் கை இருக்கு. கோலும் கையுமாய் போகிறேன். ஆனால் நான் திரும்பி வரும் பொழுது நீ சொன்ன வார்த்தையின்படி நீர் எனக்கு எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறோ அத்தனை ஆசீர்வாதங்களில் நான் தசமபாகம் எனக்கு தருகிற எல்லாவற்றையும் எனக்கு எது கொடுக்குறீங்க ஆண்டவரே, எல்லாவற்றையும் தசமபாகம். நியாயப்பிரமாணத்தின் நாட்களை பழைய ஏற்பாட்டில் நீங்க வாசிக்கும் பொழுது எள்ளு, கொள்ளு, வெந்தயம், சீரகம், கடுகு இதுல எல்லாம் தசமமாக கொடுப்பான். நீங்க பணத்துல மட்டும் தசமமாக மாசத்துக்கு வர்ற வருமானத்துல 10 ரூபா இருக்கும். ஆனா எள்ளு, கொள்ளு எல்லாத்தையும் கொடுப்பான். நீங்க ஒரு வீட்டுல ஒரு மாசத்துக்கு நீங்க எவ்வளவு கடுகு வாங்குவீங்க? 2 கிலோ. யாராவது 2 கிலோ கடுகு வாங்குவீங்களா? எவ்வளவு வாங்குவீங்க? கடுகு தெரியுமா? சின்னதா 100 கிராம். 100 கிராம்ல தசமபாகம் எவ்வளவு? 10 கிராம். அந்த 10 கிராம வச்சு ஆண்டவர் என்ன பண்ண முடியும்? இந்த 10 கிராம வச்சு ஊழியக்காரன் என்ன பண்ண முடியும்? அப்படி 10 பேர் போடாதீங்கன்னு சொன்னா 1 கிராம் ஆகிடும். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? அதையும் நாங்கள் செய்யும் பொழுது, அதிலும் நாங்கள் உண்மையா இருக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அதனால வேதம் சொல்லுகிறது, ஆலயத்துக்கு போகும்பொழுது நம்ம வெறுங்கையில் வருகிறோம். ஒன்றுமே இல்லாத பொழுதிலே யாருக்கும் தேவனிடத்தில் பொருத்தனை பண்ணணும். ஆண்டவரே, நீ கொடுக்கிற எல்லாவற்றிலும் நான் உனக்கு தசமபாகம். ஆனா புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது தசமபாகம் அந்த கன்செப்டே மாறி போயிடுச்சு. என்ன சொல்லுகிறது? அப்போஸ்தலருடைய நாட்டில் ஆதி சபையில என்ன செய்தார்கள்? தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் விற்று அப்போஸ்தலருடைய தங்களுக்கு தேவையானதை வைத்துக் கொண்டு மிகுதி எல்லாவற்றையும் அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். இன்னைக்கு எல்லாம் வித்துட்டு எல்லாம் என்கிட்ட கொண்டாந்து கொடுத்துருன்னு எப்படி இருக்கும்? பிச்சை எடுக்குதான் அனுமானு, அதை பிறகுதான் பெருமான் அப்படின்னு நாங்களே பிச்சை எடுத்துட்டு இருக்கிறோம். அது இந்த ஆனது பிரிச்சு திங்க பார்க்கறது அப்படின்னு. அதாவது பழைய கிருபை, நாங்க கேட்டா சொல்லுவோம் கிருபையா நிலை நிற்கிறோம், அழகா படிக்கிறோம். ஆனா கிருபை நாளத்தில் ஆண்டவர் சொல்ற எல்லா காரியங்களும் கடினமா இருக்கு. பழைய ஏற்பாட்டிலே கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், அடிச்சா அடி, பிரச்சனையா அடி, அடிச்சானா அடி, பல்லோடைச்சானா பட. ஆனா புதிய ஏற்பாட்டு ஆண்டவர் வரும்போது ஒரு கண்ணத்துல அடிச்சா மத்த கண்ணத்தை திருப்பிக்கலாம். செய்யறோமா? செய்ய முடிஞ்சதை மட்டும் நாங்க வச்சுட்டு போராடிட்டே இருப்போம். ஆனா ஆண்டவர் சொன்னதை எல்லாத்தையும் நாங்க சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் செய்தா இதற்காக போராடுகிறது உனக்கு அதிகாரம் உண்டு. மத்த எல்லாம் செய்யாதபடி இதை மட்டும் வச்சு நீ எப்படி பேசிட்டு மற்றதையும் செய். அது அப்படி செய்தா உனக்கு பேச முடியும். அப்படி இல்லைன்னா பேச ஆபிரகாம் யாக்கோபு சொல்றார், தருகிற எல்லாவற்றையும் ஆதியாகமத்தின் புத்தகம் 29வது அதிகாரம் 2-3 வசனங்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 39வது அதிகாரம் 2-3 வசனங்கள். கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. 39வது அதிகாரம் 21வது வசனம். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தான். 29வது அதிகாரம் 23வது வசனம்.
கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினாலும் அவன் அதை எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமாக இருந்த யாவொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. ஒரு மனுஷனோடு கூட கர்த்தர் இருப்பார் என்று சொன்னார். கர்த்தர் அவனோடு கூட இருந்து காரியங்களை நடப்பிக்கிறார் என்று சொல்லி மற்றவர்கள் அறிந்து கொண்டால் நாம் எதை செய்தாலும் மற்றவர்கள் கேட்க மாட்டார்கள். மற்றவர்கள் கேட்க முடியாதபடி, கேள்வி கேட்க முடியாதபடி இருக்க வேண்டுமானால் கர்த்தர் சொல்லுகிற பிரகாரம் நாம் செய்ய வேண்டும். நாம் அவர் சொல்லுகிறபடி செய்யும் பொழுது எல்லாருடைய கண்களில் நமக்கு தயவு, எல்லாருடைய கண்களில் அந்த தயவை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், மனுஷர் தயவை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் முதலாவது தேவனுடைய கண்களிலே தயவு பெற்று உணர்கிறோம். கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனால அவன் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வைக்கிறார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினாலே சிறைச்சாலை அதிகாரி அவன் செய்கிறதை கண்டுகிறவை. கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினாலே ராஜா அவன் வீட்டை அவன் நான் சாப்பிடுகிற சாப்பாடும் என் மனைவி மாத்திரம் தான் என்னுடைய, மற்றது எல்லாமே உன்னுடைய வார்த்தையின்படி தான். நாய் கூட வாழாட்ட முடியாதுன்னு கேட்காது. யாரும் சொல்லுகிறார்? தேசத்தின் ராஜா ஒரு மனுஷனை பார்த்து, அந்த மனுஷன் எங்குள்ளவன் சிறைச்சாலையில் அடிமையாய் விற்கப்படும். நாங்கள் இந்த பூமிக்கு உலகத்துக்கு அடிமை. நான் அடிமைகளாக இருந்த என்னை உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தினாலே விலை கொடுத்து வாங்கினேன். என்னுடையவர் அப்ப நான் அவருடையவர்களாய் இருந்து தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து இந்த வாக்குத்தத்தத்துக்கு ஏற்ற பிரகாரமாய் நாம் வாழும் பொழுதே யாரும் கேட்க இந்த ஸ்தானத்தில் நாங்கள் வர வேண்டும் என்று கர்த்தர் கடைசியாக இதெல்லாம் 1வது அதிகாரம் 13வது வசனத்துக்கு ஆதாரமாக பேசிக்கொண்டது. இந்த 2வது அதிகாரத்தில் நான் வரணும். அதற்கு சித்தமானால் வருகை தாமதிக்குமானால் வார வாசிப்போம். அப்படி இல்லைன்னா அதோட கூட முடிச்சு 39வது அதிகாரம் யாத்திராகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனம். அதற்கு அவர், நான் உன்னோட மோசேயோட இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம். இன்னும் எகிப்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரல. ஆண்டவர் கூப்பிட்ட பொழுது சொல்லுகிறார், நீ வந்து இந்த மலையில எல்லா ஜனங்களோடும் கூட வழியிடுவான். வழியிடும் பொழுது நீ தெரிந்து கொள், நான் மோச முடியாது, என்னால் முடியாது, போக முடியாது. வேற யாரையாயும் நான் மந்த வாயும், நான் மந்த நாமும் திக்கு வாயும் உள்ளவர். என்னால் போய் பேச முடியாது, அங்க போய் நிற்க முடியாது. அங்க இருந்தா நான் ஒரு ஆளை கொண்டு முடியாது. போனா என்ன கொண்டுவான் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறது. எனவே நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் ஒவ்வொரு காரியங்களையும் செய்யும் பொழுது கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, தானியேல், தாவீது, வேற யாரு சொல்லி பரிசுத்தவான்கள் எத்தனையோ பேர் வேதத்தில் கர்த்தர் நமக்கு சிருஷ்டாந்தமான அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த காரியங்களை எனக்கு உங்களுக்கு எழுதி வச்சிருக்கிறார். இப்படிதான் வாழணும் எழுதி வச்சிருக்கிறார், இப்படி வாழக்கூடாதுன்னு எழுதி வச்சிருக்கிறார். வாழக்கூடாதுன்றது நமக்கு ஒரு உதாரணமா, ஒரு எடுத்துக்காட்டாய் நாங்கள் வைத்துக்கொண்டே இப்படிதான் வாழ வேண்டும் என்பதான அந்த படிப்பினையோடு கூட நாங்கள் இந்த வருஷத்தை நாங்கள் ஆரம்பித்து முன்னேறி செல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றவர் நிச்சயமாய் வருஷத்தின் 365 நாட்கள், மிகுதியான 362 நாட்கள் நம்மோடு கூட இருந்து நம்முடைய தேவைகளை செய்து எதை செய்தாலும் அதை வாய்க்க பண்ணி எல்லா ஜனங்களுக்கும் என்பதாய் நம்மை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. வார்த்தையை ஒரு நாளும் அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. இந்த வார்த்தையின்படி இந்த 2021வது வருஷத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதம் எந்த சூழ்நிலைகள் மாறலாம், தேசத்தின் நிலைகள், உலக நாடுகளின் நிலைகள், பொருளாதாரம் வீழ்ச்சி அடையலாம், அனர்த்தங்கள் ஏற்படலாம். எது நடந்தாலும் நாம் இருக்கிறது யாருடைய கரத்திலே? தேவனுடைய கரத்திலே. நான் என்னுடைய கரத்திலே பதித்து வைத்திருக்கிறேன். உன்னை தொடுகிறவன் கண்மணிகளை தொடுகிறான். நான் உன்னோடு கூட இந்த செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். நீ அக்கினியிலே போனாலும் நீ வெந்து போக மாட்டாய்.
ஜலத்தின் மத்தியில தண்ணீரின் மத்தியில போனால் நீ அதிலே மூழ்கி போகிறதில்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே சம்பவிக்கும் என்று சொன்னால், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார், நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால், அவர் நம்மோடு கூட இருக்கணும்னா அதற்கு தகுதியாய் நான் மாறி இருக்கும் பொழுது வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை நித்தியம் வரைக்கும் கரம் பிடித்து நடத்துவார். ஹல்லேலூயா. வார்த்தைக்கு கீழ்ப்படிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.